படிச்சு பாத்தீங்களா? நோட்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற டாபிக்ல வரும் அது ஸ்டேட் போர்டு புக்ல. Yes, I think this just started with chemical properties. இதுல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க வந்து கேட்கலாம். சரியா? ஓகே. சோ இதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ரிடக்ஷன். சோ ஃபீனால்ல ஜிங்க் டஸ்ட் போட போறோம். ஜிங்க் டஸ்ட் அப்படின்னா ஜிங்க் பவுடர் which is a reducing agent அது. ஸோ மெட்டல்னாலே ரெடியூசிங் ஏஜென்ட் தானே. ஸோ மெட்டலை போட்ட உடனே என்ன ஆகும் உங்களுக்கு, அது ஜெட்டன் நோவா மாதிரி வெளியில போகுது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பென்சீன் பென்சீன் பிளஸ் ஜெட்டனோ. ஓகே, இதை நம்ம பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலையா? தெரியுதா ஸ்க்ரீனு? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Right. So, let us continue. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் வந்து சப்போஸ் இதே ரிடக்ஷன்ல பீனால், இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா நிக்கல் ஹைட்ரஜன் ஆட் பண்றோம். சரியா? நிக்கல் ஹைட்ரஜன் போட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா உள்ள இருக்கிற டபுள் பாண்ட் எல்லாம் போயிடும். மேல இருக்கிற OH அப்படியே இருக்க போது. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா OH மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா சைக்ளோ ஹெக்சனால். ஆமா, ஸோ இதை பற்றி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபீனால்ல ஜிங்க் டஸ்ட் மட்டும் போட்டீங்கன்னா பென்சீன் பிளஸ் ஜெட்டனோன்னு வரும். இதுவே நிக்கல் ஹைட்ரஜன் போட்டோம்னா சைக்ளோ ஹெக்சனால் வந்து ஃபார்ம் ஆகுது. மேம் சொல்லுங்க. நான் இப்பதான் மேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். எது எடுக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, செகண்ட் வால்யூம்ல அந்த சாப்டர் தான் பண்றோம். அதுல ஆல்கஹால்ஸ் முடிச்சிருக்கேன், இப்ப ஃபீனால் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீனால் முடிச்சதும் ஈதர்ஸ் பண்ணலாம். இது நீ முன்னாடி கிளாஸஸ்லாம் நீ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினா அவங்க உங்களுக்கு இது அனுப்பிச்சிடுவாங்க, வீடியோஸ். இல்ல நீங்க போய் அந்த ஆப்ல போய் பாத்துக்கலாம், அந்த மாதிரி தரோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே அங்க இருக்கு, நீங்க போய் பாருங்க. அது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரியாமா? இப்போ நம்ம ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபீனால். சோ ஃபீனால்ல நிக்கல் ஹைட்ரஜன் போட்டோம்னா என்ன கிடைக்குதுன்னா ஆக்சுவலா இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அது போட்டோம்னா உள்ள இருக்கிற டபுள் பாண்ட், ஆக்சுவலா பென்சீன் ரிங் உள்ள எத்தனை டபுள் பாண்ட் இருக்கும்? 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ உள்ள இருக்கிற 3 டபுள் பாண்ட்ஸும் போயிட்டு உங்களுக்கு என்ன வரும், டபுள் பாண்ட் எல்லாம் போயிட்டு சைக்ளோஹெக்சனால் வந்து ஃபார்ம் ஆகுது. எழுதிக்கோங்க பார்க்கலாம். சோ இது என்ன நீங்க எழுதிக்கலாம், ரெடியூசிங் ஏஜென்ட்.
Nickel hydrogen is a reducing agent. மேம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல இருந்து காட்டுங்க மேம். ம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எழுதிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிடேஷன் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நெக்ஸ்ட் ஹெடிங். ஸோ ஃபீனால்ல K2Cr2O7 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இது வந்து ஆக்சிடேஷன் இந்த ஸ்ட்ராங் அசிடிக் மீடியம்ல இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறோம், பென்சோக்யூனோன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பென்சோக்யூனோன் இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? பென்சோக்யூனோன். டபுள் பாண்ட் இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம், மேல ஒரு டபுள் பாண்டும் கீழே ஒரு டபுள் பாண்டும் வந்து ஃபார்ம் ஆகுது. இது பேர் என்னமா? பென்சோக்யூனோன் அப்படின்னு பேர். ஸோ ஃபீனால்ல K2Cr2O7 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டோம்னா பென்சோக்யூனோன் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியாச்சா? ஸோ ஆக்சிடேஷன் ஃபீனால்ல சொல்லுடா, டவுட் இருக்கா? ஸோ ஃபீனால்ல இது என்னது மாதிரி? இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன நடக்குதுங்க? ஆக்சிடேஷன் நடக்குது. இட்ஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டபுள் பாண்ட் எல்லாம் போயிட்டு ஹைட்ரோஜன் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் போயிட்டு you just get this compound. It's called benzoquinone. Plus remaining hydrogen எப்படி வெளில போகும், வாட்டரா வந்து வெளியில போயிடும். எழுதிட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட்? எஸ் மேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். Holmes ரியாக்ஷன். இப்ப பாக்குறதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டா ஒரு நோட் புக்லயோ இல்ல லாங் சைஸ்
A4 ஷீட்லயோ இல்ல லாங் சைஸ் பேப்பர்லயோ எழுதிக்கோங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பார்க்கலாம் அந்த ரியாக்ஷன். பீனால்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றோம்? NaOH வந்து ஆட் பண்றோம். ஸோ அப்படி NaOH ஆட் பண்ணா என்ன வரும்னா சோடியம் பீனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு பீனாக்சைடு. பீனாக்சைடு இருக்கிறது பீனாக்சைடுன்றது ஒரு அயான். அது வந்து மோர் ரியாக்டிவா. அதுக்காக தான் அதை NaOH போட்டு ONA-வா மாத்திக்கிறோம். இப்போ இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா CO2 403 Kelvin 4 to 7 atmosphere. இதுதான் கண்டிஷன். கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்றோம் 403 Kelvin 4 to 7 atmosphere. இப்ப நான் மெக்கானிசமோட சொல்லி தரேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எப்படி எழுதணும்ன்றத நான் சொல்றேன். சரியா? இப்படி இருக்குமா பாண்டு? இங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஹெச். இதெல்லாம் ஏற்கனவே ஹெச் இருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த பாண்டை வெளியில எடுத்துட்டு வரோம். உள்ள இருக்கிற பாண்டை என்ன பண்றோம்? வெளியில எடுத்துட்டு போறோம். கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இந்த பாண்ட் தான் வந்து இங்க அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். பாருங்க, நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். பெருசா போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி இருந்தது. இந்த இடத்துல ONA இருக்கு, O மைனஸ் Na பிளஸ் இருக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே ஹெச் இருக்கு, பக்கத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இந்த பாண்ட் என்ன பண்ணுது? இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணுது. சரியா? பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்கும்னா இப்ப ஏற்கனவே ஹெச் இருக்கு, இந்த பாண்ட் இப்ப வெளியில வந்துச்சு, கார்பனை போய் அட்டாக் பண்ணி இப்படி வந்துச்சு. இங்க பிளஸ் இருக்கும். இது அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா ரிங்லயே பாசிட்டிவ் இருக்குல்ல, அப்ப அது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக திருப்பி இந்த பாண்டு உள்ள வருது. உள்ள வந்தவங்க இப்படி வந்துருது. ஓ இப்ப பாருங்க, இந்த ஹெச் இருக்குல்லமா, இந்த ஹெச் இங்க வந்துடும். ஏன்னா நீங்க இந்த பாண்டை உள்ள கொண்டு போயிடுறீங்க, இந்த பிளஸ் வந்து வேனிஷ் ஆயிடும், போயிடும். அப்ப இந்த ஹெச் என்ன ஆயிடும்? இங்க வந்துடும். இந்த இடத்துல என்ன ஆயிடும்? CONA. ஓகே, நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், திருப்பியும் டைல்யூட் HCl ஆட் பண்றோம். HCl ஆட் பண்ணா NaCl வெளியில போயிடுது, சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, பிளஸ் NaCl. இதுக்கு பேர் என்ன? சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட். அண்ட் இதுக்கு ஐயூபாக் நேம் இருக்கு. இது வந்து கேட்டாங்க நீட்ல கேட்ட கொஸ்டின். இது சாலிசிலிக் ஆசிடோட ஐயூபாக் நேம். இது 1 இருக்கு. எப்படி இருக்கும்? OH is a substituent. Substituent இருந்தா என்ன பேரு? 2-hydroxy benzoic acid or benzene carboxylic acid. இதோட ஐயூபாக். நான் இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மெக்கானிசம். நான் இப்ப அந்த ஸ்ட்ரக்சரையே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பீனால், அதுல NaOH போடுறோம். HOH வாட்டரை வெளியில போயிட்டு ONA வந்துருது. இதுல CO2 403 Kelvin போடுறோம். ஸோ அப்ப அது என்ன ஆகுதுன்னா ONA வந்துருது. இந்த பாண்ட் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் வெளியில வருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதுல இங்க பிளஸ் சைன் இருக்கு, அது திருப்பி வேனிஷ் பண்றதுக்கு இந்த பாண்டை திருப்பி உள்ள கொண்டு வரும். அப்ப அது என்னவா மாறிடுது? இந்த ஹெச் இங்க போயிடும், NA அது பிளேஸ்ல வந்துடும்.
ஸோ OH COONA டைல்யூட் HCl போட்டோம்னா NaCl வெளியில போயிடும், H வந்து ஜாயின் ஆயிடும். இதான் சல்ஃபூரிக் ஆசிட். இப்போ ஸ்கூலுக்கு எப்படி எழுதணும்னு சொல்றேன், ரெண்டுத்தையும் நீங்க எழுதிக்கோங்க. ஸ்கூலுக்கு நீங்க இந்த மாதிரி எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் பீனால் NaOH போட்ட உடனே என்னவா மாறுது ONA. என்ன பண்ணுங்க CO2 403 Kelvin 427 அட்மாஸ்பியர். இந்த கண்டிஷன் ஆனா கண்டிப்பா எழுதணும். டைரக்டா நீங்க என்ன எழுதுவீங்கன்னா OH COONA அப்படின்னு இந்த ஸ்டெப் எழுதுங்க. அதுக்கப்புறமா டைல்யூட் HCl போடுங்க. டைல்யூட் HCl போட்டீங்கன்னா NaCl வெளியில போயிடும். இந்த மாதிரி நீங்க எழுதினா போதும். சாலிசிலிக் ஆசிட் வந்து ஃபார்ம். எப்பவுமே நம்ம ஸ்கூல்ல ரியாக்ஷன் கேட்டா ஃபர்ஸ்ட் ரியாக்டர் நேம் ப்ராடக்ட் நேம் ரெண்டும் எழுதணும். ஃபீனால் இங்க சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு எழுதினா போதும். இதுதான் பார்க்க உங்களுக்கு சிம்பிளா இருந்திருக்கும், பட் ஆனா இதுதான் மெக்கானிசம். இதுதான் நடக்கும். ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. இதுக்கு பேரு கோல்ப்ஸ் ரியாக்ஷன். மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம். மேம் நீட்ல எந்த மாதிரி மேம் கொஸ்டின் கேட்டாங்க? இதுல வந்து உங்களுக்கு ரியேஜென்ட் மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா ப்ராடக்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவாங்க, இப்ப இல்லைன்னா சொன்னீங்க. எக்ஸ் எஸ் மேம். சாலிசிலிக் ஆசிடோட இம்பாக்ட் நேம் கேட்டாங்க. ஓகே மேம். மேம் கொஞ்சம் கீழே போக முடியும்.
மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம். மேம் காப்பி பண்ணிட்டோம் மேம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, ma'am. இப்போ இதுவே நீட்ல ஃபர்ஸ்ட் கேட்க சொல்ல போறது நீட்ல கேட்ட கொஸ்டின். இப்போ அடுத்து சொல்ல போறது வந்து ஜேஇல கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீட்ல கேட்ட கொஸ்டின் இது என்னன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கு இல்லையா? சாலிசிலிக் ஆசிட்ல CH3COCl ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடு இதுக்கு பேரு. ரெண்டுத்துல எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன ஆகும்னா இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் வெளியில போயிடும். போயிடுச்சுன்னா என்ன வரும்? ஓ இந்த சிஓச் அப்படியே கொடுங்க. பின்னாடி வந்து எழுதணும் COCH3. ஓகேவா? ஓ ஏற்கனவே இருந்தது. இது எப்படி எழுதணும்? COCH3. இதுக்கு பேரு அசிடைல் சாலிசிலிக் ஆசிட். காமன் நேம். இதோட ஐயூபேக் நேம் வந்து 2-அசிடாக்சி பென்சோயிக் ஆசிட். இதோட கமர்ஷியல் நேம் ஆஸ்பிரின். இது நீட்ல 3 வருஷம் தொடர்ச்சியா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதோட ஐயூபேக் நேம் கேட்டாங்க. இதுதான் ஐயூபேக் நேம். இது ஐயூபேக், இது காமன் நேம், இது ஐயூபேக் நேம், இது காமன் நேம், இது ஐயூபேக் நேம், இது கமர்ஷியல் நேம் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பெயின் கில்லர். யாருக்கா தெரியுமா ஆஸ்பிரின் பத்தி? தெரியும்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்பிரின் என்ன பண்ணும்? ஆஸ்பிரின்றது வந்து இட்ஸ் அ பெயின் கில்லர். அதாவது இந்த வயசானவங்களா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட மெடிசன்ஸ்ல இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டை கொடுத்து வச்சிருப்பாங்க. சடனா ஏதாவது செஸ்ட் பெயின் வருது அப்படின்னா டக்குன்னு இந்த ஆஸ்பிரின் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பிளட் டைல்யூட்டர். இப்போ ஜஸ்ட் செஸ்ட் பெயின் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள பிளட் வந்து சரியா பம்ப் ஆகலன்னு அர்த்தம். பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆஸ்பிரின் எடுக்கிறதால என்ன ஆயிடும்? டக்குன்னு போயிட்டு அந்த கிளாட் அது டைல்யூட் பண்ணி விடும். அப்பதான் பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெயின் கில்லர். ஆஸ்பிரின்றது வந்து பெயின் கில்லர் அண்ட் இட்ஸ் அ பிளட் டைல்யூட்டர்னு எழுதிக்கோங்க. டைல்யூட்டர்னா திக்கா இருக்கிறத வந்து தின் ஆகிடும். ஸோ தட் பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். சாலிசிலிக் ஆசிட்ல அசிடைல் குளோரைடோ இல்லைன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரைடோ ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணா என்ன ஆகும்னா HCl வெளியில போயிட்டு COCH3 சப்ஸ்டிட் ஆகுது. இது வந்து அசிடைல் சாலிசிலிக் ஆசிட்னு பேரு, காமன் நேம். ஐயூபேக் நேம் வந்து பாத்தீங்கன்னா 2-அசிடாக்சி பென்சோயிக் ஆசிட் ஆர் பென்சீன் கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படின்னா சொல்லலாம். இது வந்து ஒரு பெயின் கில்லர். பெயின் கில்லர் வலி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இது நேச்சுரலா பிளட் டைல்யூட்டர். திக்கா இருந்து அதனால பிளட் ஃப்ளோ இல்லைன்னா சரியா இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் அதை சீர் பண்ணி விடும். சரியா? எழுதிவாங்க பார்க்கலாம்.
Ma'am, finished, ma'am. Okay. Any doubts, ma'am? புரிஞ்சுதா? No, ma'am. Next. இது வந்து ஜேயில கேட்டது என்னன்னா பீனால் சாலிசிலிக் ஆசிட்ல மெத்தனால் ஆட் பண்ணாங்க. மெத்தனாலோட இது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஓகேவா? இது என்ன ஆகும்னா இப்போ இதுல இருக்கிற OHும் இதுல இருக்கிற Hம் வெளியில போயிடும். எப்படி இருக்கும் அது? OH CO பின்னாடி எழுதுங்க OCH3. இது ஒரு எஸ்டர் ஃபார்மேஷன். சரியா? எஸ்டரோட ஐயூபேக் நேம் என்னமா? 1 இதுதான் 1 சரியா? 1 methyl 2 hydroxy benzene ring with COO வந்து benzoate. 1 methyl 2 methoxy benzoate. இது வந்து ஐயூபேக். காமன் நேம் என்னன்னா methyl salicylate அப்படின்னு பேரு. இது வந்து காமன் நேம். இது வந்து பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் அகைன். இந்த அமர்தாஞ்சன்லாம் இருக்குல்ல, அமர்தாஞ்சன், பிக்ஸ், டைகர் பாம், ஜம்பு பாம் இதெல்லாம் இந்த கேட்டகரியில தான் வரும். ये दाल पकड़। மேம் எஸ் மேம். மேம் அந்த ஐயூபேக் நேம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். 1 methyl 2 hydroxy benzonate. அதாவது COO CH3ன்றது எஸ்டர் தான். அப்போ இதுதான் 1 ஆக்சுவலா. பென்சின் ரிங் வித் COO இருக்கு. அப்போ 1ல தான் மீதைல் இருக்கு. ஸோ 1 மீதைல். இதுல ரெண்டாவது கார்பன். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அதுல ஹைட்ராக்சி இருக்கு. ஸோ 1 மீதைல் 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். புரியுதா? ஓகே மேம். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Riemann reaction கேள்விப்பட்டிருக்கீங்க. Riemann reaction. So what is Riemann reaction? இது வந்து ஒரு phenol group சாலிசலால்டிஹைடா மாற்றுது. இது பேர் என்ன? சாலிசலால்டிஹைடு. COH இருந்தா ஆசிட் சொல்லுவோம். இது வந்து சாலிசலால்டிஹைடு. ஸோ இப்போ இதோட ரியாக்ஷன் பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணோம்னா பீனால எடுத்துக்கலாம். அதுல NaOH போடுறோம். NaOH போட்ட உடனே ONA ஆகுது. இதுல
CHCl3 ஆட் பண்றோம் குளோரோஃபார்ம். as usual இங்க H இருக்கும் இல்லையா, HCl வந்து வெளியில போகுது. அப்ப அது என்ன ஆகுது, ONA CH, 2 Cl இருக்கு. இப்போ 2 Cl இருக்கா, இப்ப என்ன பண்ண போறோம்னா aqueous KOH or NaOH 2 moles ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ண என்ன ஆகும், இங்க இருக்கிற NK இருக்குன்னா K and Cl வெளியில போயிடும். அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல் 2 KCl வெளியில போயிடும். இப்போ 2 OH இருக்குல்ல, அது வந்து அட்டாச் ஆகும். OH, OH. இப்போ இப்படி இருந்தாலே அது அன்ஸ்டேபிள் டயால் இல்லையா, M டயால் சொல்லுவோம். அப்போ இதோட வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஆயிடும், OH CH. இந்த இடத்துல அது எப்படி இருக்கும், எண்ணெய் தான் ONA CH ஆயிடுது. இப்ப எண்ணெயை போக வைக்கணும்னா டைலூட் செலக்ட் பண்ணுங்க. NaCl வெளியில போயிடும். So you get salicylaldehyde plus NaCl. ஓகே, நான் இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பீனால் எடுத்துக்கிறோம், NaOH ஆட் பண்றோம். NaOH ஆட் பண்ண உடனே வாட்டர் வெளியில போயிடும், ONA வந்துடும், CHCl. இப்போ HCl ரிமூவ் பண்றோம், CH 2 Cl வந்துருக்கு. இப்போ aqueous KOH 2 moles ஆட் பண்றோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா 2 KCl வெளியில போயிட்டு OH வந்துருது. டயால் வந்தோம்னா அது அன்ஸ்டேபிளா மாறுது. இப்போ நம்ம என்ன பண்றோம், வாட்டரை ரிமூவ் பண்றோம், பாண்டை ஷிஃப்ட் பண்ணோம்னா சாலிசிலால்டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எண்ணெயை ரிமூவ் பண்றதுக்கு டைலூட் HCl போட்டோம்னா NaCl வந்து வெளியில போகும். சரியா? மேம் சொல்லுங்க. ப்ராடக்டோட நேம் என்ன மேம்? சாலிசிலால்டிஹைடு. சாலிசிலால்டிஹைடு இதை காப்பி பண்ணிட்டு எனக்கு ஐபாக் நேம் என்ன வரும்னு சொல்லுங்க. Benzaldehyde. 2-hydroxybenzaldehyde சொல்லலாம், இல்லைன்னா 2-hydroxybenzene formaldehyde சொல்லலாம். 2-hydroxybenzaldehyde or 2-hydroxybenzene formaldehyde. மேம் சொல்லுங்க. மேம் சொல்டா. மேம் இது அது இந்த பீனால் NaOH இருக்கணும் மேம். ஆமாப்பா. அதுக்கடுத்து எனக்கு அந்த H2 ரிமூவ் ஆயிட்டு இங்க H போட்டுக்கீங்க மேம். அந்த NaOH H அந்த ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பா? ஓகே, HCl வெளியில போயிடுது. இந்த H இந்த Cl வெளியில போயிடுதா, இங்க H இல்ல இருக்குல்ல, அதுக்கு CH. முன்னாடி அந்த HCl மேம் வந்துச்சு உங்களுக்குள்ள. எல்லா இடத்துலயும் H இருக்குடா, எல்லா Okay. இடத்துலயும் என்ன இருக்கு, H இருக்கு. சரியா? அப்புறம் CHCl3 ஆட் பண்ணும்போது HCl உள்ள போயிட்டு CHCl2 வந்து ஓகே பாரு.
மேம் அந்த ப்ராடக்ட் நேம் என்ன மேம்? ப்ராடக்ட் நேமா 2 ஹைட்ராக்சி இல்ல ஐயோபேக் நேம் இல்ல மேம், ப்ராடக்ட் நேம். சாலிசலாலியே சாலிசலாலியே ஓகேவா? எழுதிட்டீங்களா? எஸ் மேம். சரி. இப்போ சப்போஸ் ஃபீனால்ல ஃபர்ஸ்ட் NaOH போடுறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்? ONA. ஸோ இதுல வந்து CHCl3க்கு பதிலா CCl4 போடுறோம். போட்ட உடனே என்ன இடம்? இந்த இடத்துல H இருக்குமா? ஹெச்சும் சிஎலும் வெளியில போயிடும். வெளியில போன உடனே ONA C 3 Cl வருது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆக்வஸ் NaOHஓ இல்ல KOHஓ 3 மோல்ஸ் போடுறோம். அப்போ 3 NaCl வெளியில போயிடும். 3 OH சப்ஸ்டிட் ஆகும். ONA C OH OH OH. இப்போ ஜஸ்ட் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண உடனே என்ன ஆயிடும்? வாட்டர் வெளியில போயிடும். ONA CH COOH வருது. இப்போ டைல்யூட் HCl ஆட் பண்றோம். அப்போ NaCl வெளியில போயிடும். சொல்லிட்டு சாலிசிலிக் ஆசிட். இது மட்டும் வராது, பேராவும் வரும். ஆர்த்தோ ஒன் பேரா. ஆனா இதுதான் மேஜர் ப்ராடக்ட். மேஜர் ப்ராடக்ட்னா என்ன? நிறைய ஃபார்ம் ஆகும். சரியா? நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NaOH போடுறோம். NaOH போட்ட உடனே ONA எடுத்து CCl4 வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா HCl ரிமூவ் பண்ணிட்டு 3 Cl போடுறோம். 3 Cl போட்டதுக்கு அப்புறமா ஆக்வஸ் NaOH 3 மோல்ஸ் போடுறோம். ஸோ அப்போ வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆசிட் வரும். ஆனா நம்மளுக்கு என்னன்னா பை ப்ராடக்ட் வந்து 2 வருது. ஆக்சுவலா ப்ராடக்ட்ஸ் வந்து 2 வருது. ஒன்னு மேஜர் ப்ராடக்ட், இன்னொன்னு மைனர் ப்ராடக்ட். கண்டிப்பா மேம் கொஞ்சம் கீழே காட்டுங்க மேம். மேம் எனக்குமே பேரா ப்ராடக்ட் தானே மேம் மேஜரா இருக்கும். ஆமா. ஆனா இந்த சாலிசலிக் இதுதான் மேஜரா இருக்கும். இந்த இதுல ரீமட்டிங் மட்டும்
மீட்டிங்களா? Yes, ma'am. This is Reamer-Teamer reaction. So, next one, coupling reaction. So, coupling reaction அப்படின்றது என்ன அப்படின்னா benzene diazonium chloride. So, அதுல வந்து phenol போடலாம். இது எந்த மீடியத்துல நடக்கும்னா இந்த ரியாக்ஷன் பேசிக் மீடியத்துல நடக்கும். So, this is phenol. இதுக்கு பேர் என்னமா benzene diazonium chloride. benzene diazonium chloride. என்ன இடம்னா இங்க H இருக்கு இல்லையா, இந்த H இந்த Cl வெளியில போயிடும். நம்ம ப்ராடக்ட் என்ன benzene N double bond N இது பேரு para hydroxy azobenzene, right? பேரானா இங்க பேரா பொசிஷன்ல OH இருக்கு, இதுக்கு பேர் அசோன்னு பேரு. N double bond N க்கு பேரு அசோ. So para hydroxy azobenzene அப்படின்னு பேரு இருக்கு. இது வந்து என்ன கலர்னா ரெட் ஆரஞ்சு டை. இந்த ரியாக்ஷனை வந்து 0ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த கலர்ல ஃபார்ம் ஆகுது. சரியா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். பென்சீன் டயசோனியம் குளோரைடு எடுத்துட்டு அதுல பீனால் ஆட் பண்றோம். ஸோ பீனால் ஆட் பண்ண உடனே பேசிக் மீடியத்துல அது என்ன நடக்குதுன்னா HCl வெளியில போயிடுது. ஸோ N டபுள் பாண்ட் N OH வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ரெட் ஆரஞ்சு கலர்ல வரும். Ma'am, கொஞ்சம் கீழே காட்டுங்க. மேம் இந்த ப்ராடக்ட் வந்து ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு.
நெக்ஸ்ட் போலாம். மேம் ஆ இந்த ப்ராடக்ட் வந்து ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்குமா மேம்? ஆமாடா, ஓகே மேம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஜேஇல கேட்டாங்க ஒரு கொஸ்டின். எப்படின்னா பீட்டா நாப்தால் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இது. இங்க OH இருந்தா ஆல்பா நாப்தால் சொல்லுவாங்க. இது சைட்ல இருக்கிறதால இதுக்கு பேரு பீட்டா நாப்தால். இதுல என்ன ஆட் பண்ண போறோம்? as usual பென்சீன், டயாசோனியம் குளோரைடு. இப்போ இதோட பேரா பொசிஷன் இது ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா, அதனால பக்கத்துலயே ஆல்பா பொசிஷன்லயே பக்கத்துல இருக்கிற பொசிஷன்லயே HCl வெளியில போயிட்டு, இதுவும் அதேதாம்மா பேசிக் மீடியம். Zero to 5 degree Celsius இருக்கா. இங்க என்ன வரும்? அந்த என் டபுள் பாண்ட் என்ன அட்டாச் பண்ணுறேன், என் டபுள் பாண்ட் சரியா. இது வந்து சேம் வே பேரா வராது, இது ஆர்த்தோன்னு வரும். ஆர்த்தோ ஹைட்ராக்சி அசோ நாப்தலீன். இது பென்சின் கிடையாது, ரெண்டு பென்சின் இங்க இருக்குல்ல. ஸோ இப்படி வராது. ஆர்த்தோ ஹைட்ராக்சி இந்த ஐபேக் எல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. கலர் டை மட்டும் கேட்பாங்க. என்ன கலர்? ரெட் ஆரஞ்சு டை. சரியா. இது நாப்தாலோட அதே ரியாக்ஷன் தான், ஆனா ஆர்த்தோ பொசிஷன்ல நடக்கும். மேம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பீட்டா நாப்தால் இதுக்கு பேரு. இது ரெண்டு பென்சின் ரிங் வித் OH வந்து சைட்ல இருக்கு. சோ பென்சீன் டயாசோனியம் குளோரைட் ஆட் பண்றோம். அப்போ இதோட ஆர்த்தோ பொசிஷன்ல OHக்கு பக்கத்துல உள்ள பொசிஷன்ல H இருக்கும் இல்லையா, இந்த H இந்த CL வெளியில எடுத்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண அவ்வளவுதான். சோ பீட்டா நாப்தால் பொசிஷன் எழுதிட்டு N2 எப்படி எழுதணும்? N டபுள் பாண்ட் N பென்சீன் ரிங். ஆர்த்தோ இது, அதனால ஆர்த்தோ ஹைட்ராக்சி அசோ நாப்தலீன் ரெண்டு பென்சீன் ரிங் இருக்கிறதால அதுக்கு பேரு எழுதிக்கோங்க எல்லாரும். மேம் இந்த ரியாக்ட் என்ன பேர் சொல்லி மேம் கேட்பாங்க? கப்ளிங் தாண்டாடும். இல்ல மேம் இதுக்கு என்ன பேர் சொல்லி கொஸ்டின்ல கேட்பாங்க மேம்? அதான் ப்ராடக்ட ப்ரெடிக்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லனா கலர். அது என்ன கலர்ல இருக்கு, என்ன கலர் டை, என்ன பொசிஷன்ல அட்டாச் ஆகும், அந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. மேம் காப்பி பண்ணிட்டோம் மேம். ஓகேடா. So the next reaction almost முடிச்சிட்டோம். லாஸ்ட் இது பண்றோம், பீனாலோட லாஸ்ட் இது பண்றோம். So
லெடரர் மானசே ரியாக்ஷன் இது பேரு. இது ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன். கண்டென்ஸ் பண்றது. சரியா? எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பென்சீனாவே இதுல HCHO ஆட் பண்றோம். ஃபார்மால்டிஹைட். HCHO ஆட் பண்ணா OH இதோட பேரா பொசிஷன்ல பாருங்க, இங்க ஏற்கனவே H இருக்குமா? இந்த HCHO எப்படி எழுதலாம்? நம்ம CH2O எழுதலாமா? இதோட சேர்த்து எழுதுங்க CH2OH. இதுதான் ப்ராடக்ட் ஆக்சுவலா. சரியா? ஆனா இது மட்டும் இருக்காது. எப்படின்னா சப்போஸ் இப்ப 2 ஆர்த்தோ சைட்லயும் CH2O அப்படின்னு கனெக்ட் ஆகுது n டைம்ஸ். நான் இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அது மேல ஒரு லைன் போட்டா என்ன அர்த்தம்? n டைம்ஸ் அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி n டைம்ஸ் அது ரிப்பீட் ஆகும்போது இதுக்கு பேர் என்ன? நோவோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, நெரோலாக்னு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த காலத்துல வரும். இப்ப வருதான்னு தெரியல. பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏசியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நெரோலாக்னு ஒரு இது இருக்கு. ஸோ அது நோவோலாக்ன்றது பேசிக் நேம் அது. ஸோ அது வந்து பெயிண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட். பிராக்கெட்ல எழுதிக்கலாம் நீங்க யூஸ்ட் இன் பெயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ இதே வந்து 3 சைடுமே பாலிமரைஸ் ஆகும். ஆல் த 3 டைரக்ஷன்ஸ். மாதிரி 3 டைரக்ஷன் கீழையும். ஓகேவா? 3 சைடுமே கரெக்ட் ஆச்சுங்களா? தென் இட் இஸ் பேக்லைட். பேக்லைட் எங்கம்மா யூஸ் பண்றோம்? switches are made up of bakelite. அப்புறம் வந்து நான்ஸ்டிக் பேன்லாம் இருக்கு. நான்ஸ்டிக் குக்கர் ஹேண்டில் பிளாக் கலர்ல பாத்திருப்பீங்க, அது பேக்லைட் தான். ஸோ இட்ஸ் வெரி குட் இன்சுலேட்டர். அதனால தான் அவ்வளவு சூடா இருந்தா கூட நம்ம கைக்கு சூடு ஏறாது. இட்ஸ் மேட் அப் ஆஃப் பேக்லைட். பேக்லைட் இஸ் an இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் வந்து ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? நான் இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு பேரு லெடரர் மானசே ரியாக்ஷன். இது வந்து ஒரு condensation reaction. It is a condensation reaction. So இந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட், HCHO னா ஃபார்மால்டிஹைட். இத மெத்தனால் கேக்கல மணி பிரேக் ஆகுதா? கேக்கல சொல்லு. காண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஆனா மேம்? கண்டென்சேஷன்னா இப்ப பாலை கொதிக்க வச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? தண்ணி எல்லாம் வெளியில போயிடும்ல. அப்படி இருக்கிற எல்லா மாலிகூல்ஸும் பக்கத்துல வந்துடும் இல்லையா? அதுதான் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா 2-3 மாலிகூல்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறது. ஓகே மேம். சரியா? சோ அப்போ லெடரர் மானசே ரியாக்ஷன்ல ஃபீனால்ல என்ன ஆட் பண்றோம்? ஃபார்மால்டிஹைட் வந்து ஆட் பண்றோம். அப்போ என்ன ஆகுது உனக்கு? பென்சீன் ரிங்ல H இருக்கா, இதுல CH2O இருக்கு. ஸோ அது என்ன ஆயிடும்? CH2OH அப்படின்னு சொல்லிட்டு பேரா பொசிஷன்ல வரும். இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட். இதே பாலிமரைசேஷன் நடந்துச்சுன்னா 2 ஆர்த்தோ பொசிஷன்ல நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நோவோலாக்னு சொல்றோம். இதே 3 பொசிஷன்லயும் பாலிமரைஸ் ஆச்சுன்னா, பாலிமரைஸ்னா என்ன? ஒன்னா சேர்ந்து நிறைய மாலிகூல்ஸ் வந்து ஒன்னா இருக்கும். அவங்க சொல்றோம். இல்லையா? செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அது என்னன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்றது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000, 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, எவ்வளவு வேணா இருக்கு. சரியா? அது என்னன்றது ஒரு நம்பர், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? n டைம்ஸ் வந்து உனக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப அது வந்து என்னதுன்னா
மேம் கொஞ்சம் கீழே காட்டுறீங்களா மேம்? Finished, ma'am. I'm finished, ma'am. ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ Yes, இதான் ma'am. வந்து phenol. இப்போ டெஸ்ட் ஃபார் phenol heading. Test for phenol. So phenol நியூட்ரல் பெரிக்ளோரைடு போட்டீங்கன்னா என்ன கலர் வரும்? யாருக்கா தெரியுமா? Purple coloration. வயலட் கலரேஷன் ஆர் பர்பிள் கலரேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே பென்சோயிக் ஆசிடா மட்டும் இருக்காங்க. சப்போஸ் வந்து பென்சோயிக் ஆசிடா இருந்ததுன்னா பிளஸ் நியூட்ரல் பெரிக்ளோரைடு buff coloration. buffனா ஸ்கின் கலர்ல ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த நாப்தால் பார்த்தோம்ல, பீட்டா நாப்தால், அதுவுமே உங்களுக்கு பீனால் குரூப்பை கன்ஃபார்ம் பண்றதுதான். Coloration சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து வயலட் கலரேஷன் வரும். அதே மாதிரி பென்சோயிக் ஆசிட்ல போட்டோம்னா பஃப் கலரேஷன். பஃப்னா ஸ்கின் கலர்ல வந்து ஃபார்ம் ஆகும். மேம் காப்பி பண்ணிட்டோம் மேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். இது வந்து ஃபீனால்மா. ஸோ ஃபீனாலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஈத்தர்ஸ் போகிறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஈத்தர்ஸ். ஸோ இந்த வாரம் ஈத்தர்ஸ் முடிச்சதும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஈத்தர்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கும். அதை முடிச்சுட்டு கிளைகால் அண்ட் கிளிசராலோட இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்து மீதி உள்ள டைம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம், கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதனால நம்ம முடிச்ச வரைக்கும் படிச்சுட்டு வந்துருங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வீக்ல கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்
ஈத்தர்ஸோட ஐயூபேக் பார்த்துடலாம். பார்த்துட்டோமா? செக் பண்ணுங்க நோட்ஸ். வந்துட்டோமான்னு செக் பண்ணுங்க. இல்லையா? ஓகே, சரி. அப்ப நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் CH3OCH3. இது எப்படி நேம் பண்றது? எப்பவுமே ஆக்சிஜன் வந்து எந்த சைடுல எந்த சைடுல கம்மி கார்பனோ அந்த சைடு எடுத்துக்கணும். So it is one carbon, so it is meth. Oxygen வந்து oxy, methoxy, methane. Methoxy, methane. Second one, பாருங்க. Longest carbon chain 2. அப்போ oxygen எந்த சைடு எடுத்துக்கணும்? கம்மி கார்பன் சைடுல. So it is methoxy, ethane. ஏன்னா லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து 2. Third one, CH3, CH2, CH2O, CH3. Oxygen எந்த பக்கம் எடுக்கணும்? Less number of carbon side. So methoxy, longest carbon chain 3. So it is methoxy propane. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. மேம் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எந்த சைடுல கார்பன் கம்மியா இருக்கோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. சோ மீத்தாக்சி, ஒரு கார்பன்னா மீத், ஆக்சிஜன்னா ஆக்சி, மீத்தாக்சி மீத்தேன். ரெண்டாவதுல வந்து ஒரு சைடுல 2 இருக்கு, அப்பனா மீத்தாக்சி ஈத்தேன். மூணாவதுல லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து 3, அப்பனா இந்த சைடுல ஒரு கார்பன் தான் இருக்கு, மீத்தாக்சி புரோபேன். Ma'am, finished, ma'am. ட்ரை பண்ணுங்கம்மா.
Ma'am, ம். fourth one 2-methoxybutane. 2-methoxybutane. Yes, ma'am. 1, 2, 3, 4. ரெண்டாவது கார்பன்ல மீத்தாக்சி இருக்கு. அப்ப எப்படி வரும்? 2-methoxy. லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து 4. அப்புறம் என்ன வரும்? பியூட்டேன். 4னா பியூட். Fifth one. Two methyl 2-methoxymethane. Ethane. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா பாருங்க. longest carbon chain 3. So 2-methoxy, 2-methyl propane. மேம் 2-methyl 2-methoxy போட்டா தப்பா மேம்? இல்ல அப்படி கூட போடலாமா ஆமாண்டா, மேம்? போடக்கூடாதுடா. ஏன்னா இங்க மீத் இருக்கு, இங்கேயும் மீத் இருக்கு, இங்க ஓ இருக்கு, இங்க ஒய் இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஓ வருமா ஒய் வருமா ஃபர்ஸ்ட்? ஓ மேம். So 2-methoxy, 2-methyl propane. புரியுதா? ஓகே மேம். Okay. Next. Methoxy benzene. இதுக்கு அனிசோல்னு ஒரு பேரு, காமன் நேம். இது அதே மாதிரி OC2H5 ethoxy methoxy benzene. Yeah, benzene ring. Methoxy benzene, or it is also known as pentatone. வெயிட்டிங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா?
Yes, ma'am. Preparation. OH. இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ட்ரை AG2O. இந்த ரியேஜென்ட் இது முக்கியம். ட்ரை. இப்போ என்ன ஆகும்னா 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தனாலுக்கு நடுவுல வாட்டர் வந்து வெளியில போயிடும். ஸோ CH3 CH2 O CH2 CH3 பிளஸ் வாட்டர். எப்படிமா 2 எத்தனாலுக்கு நடுவுல ட்ரை AG2O போடுறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு நடுவுல ஆக்சிஜன் வந்து லிங்க் ஆயிடுது, ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆகுது. கேட்டீங்களா? Yes, ma'am. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இதே எத்தனால் தான். ஓகேவா? Concentrated H2SO4 415 கெல்வினுக்கு போகும். 443 கெல்வின்ல ஈத்தீன் வரும். சரியா? இது நம்ம ஆல்கஹால் சாப்டர்ல அங்கேயே பார்த்துட்டோம். 415 கெல்வின் போட்டா அதே மாதிரி வாட்டர் ரிமூவ் ஆயிட்டு ஈத்தாக்சி ஈத்தேன் ஃபார்ம் ஆகும் பிளஸ் வாட்டர். ஸோ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 போட்டாலும் சரி, ட்ரை AG2O போட்டாலும் சரி, ஹீட் பண்ண என்ன ஆகும்? ஈத்தர் ஃபார்ம் ஆகும். Ma'am, finished, ma'am. மற்றவங்களும் எழுதிட்டீங்களா? செக் பண்ணுங்க. எஸ் மேம். Yes, ma'am. ஸோ இது வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன் என்ன? ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து ரிமூவ் பண்ண போகுது. இதே மாதிரி
CH3, CH2, OH plus CH3N2, CH2N2. இது பேரு டையசோ மீத்தேன். சரியா? இதுல என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து N2 கேஸ் வெளியில போயிடும். இது அப்படியே போய் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். CH3, CH2, OCH3 plus N2 gas. So டையசோ மீத்தேன் போட்டோம்னா ஆல்கஹால்ல N2 கேஸ் வந்து வெளியில போயிடும். நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஈதர் வந்து ஃபார்ம். சுத்தமா? சரி. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருவோம். நம்ம நான் சொன்ன மாதிரி முடிச்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கேன். நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வந்துருக்கேன். அப்பதான் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. சரி. இப்போ படிச்சுட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணலாம். படிச்சுட்டு வாங்க. அது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. சரியா? Okay, ma'am. Okay. ஓகே. Thank you, ma'am. Bye. See you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye. Thank Thank you, ma'am. Bye, ma'am. Bye. Thank Bye. you, ma'am.